கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து நம் தேவனை ஆராதிக்க, தொழுது கொள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. Beloved in Christ, let us continue to worship God wherever you are. May you trust God. As you continue to trust God, may your hearts rejoice in Him. ஆண்டவருக்குள் நம் களி கூர்ந்து தேவனுக்குள் நம்ம மகிழ்ச்சியோடு தேவனை நாம் தொழுது கொள்வோமாக. நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. கிருபை நிறைந்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நாங்கள் தொடர்ந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் நீர் ஆளுகை செய்யும். நீர் எங்களை வழி நடத்துவீராக. Father God, who is gracious, we want to thank you that you are with us. Lead us, Lord, as we worship you. May you reign in our hearts. May you lead us, O Lord, in your truth. May we continue to worship you wherever we are. In Jesus' name we pray. Amen. முதலாவதாக நாம் ஆரம்ப பாடலை நாம் பாடுவோமாக. We will sing the opening song first. தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடும் இருப்பாராக. எல்லா இருதயங்களையும்
எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் சுத்தம் பண்ணியருளும். ஆமீன். குளோரியா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே தேவனில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். இன்றைக்குள்ள பாடம் யோவான் 14வது அதிகாரம் வசனம் 15 21. Today's reading is John chapter 14 verse 15 to 21. யோவான் 14வது அதிகாரம் வசனம் 15 21 வாசித்த பின்பு நாம் தேவனை துதிப்போமாக. After reading this passage, we will continue to worship God with songs of praise. நாம் ஆராதிக்கும் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். அவரை துதித்து புகழ்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை
Shepherd, lead us. Much we need thy tender care. In thy pleasant pastures feed us. For our use thy folds prepare. Blessed Jesus, thou hast bought us, thine we are. Blessed Jesus, thou hast bought us, thine we are. We are thine, do thou befriend us. Be the guardian of our way. Keep thy flock from sin, defend us. Seek us when we go astray. Blessed Jesus, hear, oh hear us when we pray. Blessed Jesus, hear, oh hear us when we pray. Thou hast promised to receive us, poor and sinful though we be. Thou hast mercy to relieve us, grace to cleanse and power to free. Blessed Jesus, early let us turn to thee. Blessed Jesus, early let us turn to thee. Early let us seek thy favor. Early let us do thy will. Blessed Lord and only Savior, with thy love our bosoms fill. Blessed Jesus, thou hast loved us, love us still. Blessed Jesus, thou hast loved us, love us still. God sent his Son, they called him Jesus. He came to love, heal and forgive. He gave his life to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. How sweet to hold a newborn baby and feel the pride and joy he gives. But greater still, the calm assurance this child can face uncertain days because Christ lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. And then one day
I'll cross the river, I'll fight life's final war with pain. And then as death gives way to victory, I'll see the lights of glory, and I know He reigns. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know He holds the future, and life is worth the living just because He lives. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரிய தேவனே, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே,
இப்பொழுது நாம் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். Let us now reflect on God's word. ஜெபம் செய்வோம். உம்முடைய வார்த்தை மூலமாக இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த வசனங்கள் எங்கள் இருதயத்தில் எழுதப்பட நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். God, may you speak to us through this word this morning, O Lord. May your word be written in our hearts. We commit ourselves to you. In Jesus' name we pray. Amen. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவனுடைய வசனம் யோவான் 14வது அதிகாரம் வசனம் 15 21. We will reflect this morning on John chapter 14 verse 15 to 21. இந்த வசனங்களை இயேசு எப்பொழுது பேசினார் என்றால், சீஷர்கள் கூட அவர் கடைசியாக அவர் பேசி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக, அப்படி என்றால் அவர் சீஷர்களோடு இனிமே நடக்க போகிறதில்லை ஃபிசிக்கலாக அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இங்கே அவருடைய சீஷரோடு பேசுகிறார். Jesus was speaking these words before he was going to the cross, which also means that he's not going to be there as how he was with them for the past few years. He walked with them physically and now he's going to be separated from them. அவர்களோடு அங்கே பிரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இயேசு இதை சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். And Jesus spoke these words at that moment. இதில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இயேசு இனி உலகத்திலே அவர் மனுஷனாக நடக்க போகிறதில்லை, ஆனாலும் மரித்து உயிர் தெழுந்து அவர் இப்பொழுது இன்னொரு நிலைமையில் அவர் இந்த சீஷர்களோடு எப்படி இருப்பார் என்று சொல்லியும் அங்கே விளக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். He is not going to walk with them physically as it was for the past few years in the disciples' life, but is going to take another different way. Jesus is going to die and resurrect. After his resurrection, he is going to be with the disciples, but in a different way. அதனால் இங்கே இந்த சூழ்நிலையில் இயேசு இங்கே சில முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். So Jesus is telling the disciples some important things that we can read from the whole few chapters around here. இந்த பல அதிகாரங்களில் இந்த சூழ்நிலையில் இயேசு பேசுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் நம்ம தியானிக்க போகிறது இன்றைக்கு 15வது வசனத்திலிருந்து 21. But our reflection this morning is on verse 15 to 21. இயேசு இங்கே சீஷர்களுக்கு ஒரு assurance கொடுக்கிறார். Jesus is giving the disciples an assurance, an important assurance to say that Jesus will still be with them. இயேசு அவர்களோடு இன்னும் இருப்பார் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு இந்த ஒரு நிச்சயத்தை அவர் அங்கே காட்டுகிறார். And this is important for us today. இன்றைக்கு நம்மளுக்கு முக்கியம். இந்த சில வாரத்துக்கு முன்பாக நம்ம இயேசு நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லி பல விதத்தில் நம்ம பார்த்தோம். We saw a few times about Jesus being a shepherd in our lives. But இதை நான் என்னுடைய மகளுக்கு ஒரு நாள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது என் மகள் சொன்னால், ஆனால் நான் இயேசுவை பார்க்க முடியலையே, எங்கே இயேசுன்னு கேட்டார். But when I was teaching my daughter about Jesus being the shepherd and walking with us, she asked me, where? I cannot see Jesus, where is he? And an innocent question, but it tells us something about how we see God in our present circumstances. Although we cannot see him, we believe in him, and that is something that we need to be remembered, isn't it? நம்ம அவரை பார்க்க முடியாட்டியும் நம்ம அவரை பின்பற்றுகிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அதை நம்ம எப்போதும் நம்ம அறிந்து கொள்கிறது அவசியம். அதை இங்கே இயேசு இந்த வசனங்களில் அவர் சொல்லுகிறதை நம்ம புரிந்து கொள்ளலாம். And today in these verses Jesus is assuring that although we cannot see him, that his presence will be with us. முதலாவதாக இங்கே அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் என்னை நேசித்தால் என்னுடைய வசனங்களை நான் சொன்ன கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்று சொல்லி இயேசு முதல்ல அங்கே சொல்கிறார். Jesus begins by saying, if you love me, you will keep my commandments. ஏன் இயேசு இப்படியாக சொல்கிறார் என்றால், இயேசுடைய சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுபவர்கள், அவர்கள் இயேசுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம். If the disciples, if they are a follower of Jesus, truly a follower of Jesus,
they will definitely understand what Jesus has said to them and follow his precepts or whatever that he has commanded. ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிறது என்னவென்றால், என்னை பின்பற்றது மட்டும் இல்லை, என்னை நேசிக்கிறதுனாலே நீங்கள் என்னை பின்பற்றுறீர்கள். It is because you love me that you follow what I have told you or you follow what I have commanded you. அப்போ முதலாவதாக இயேசு இங்கே சீஷருக்கு என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் தொடர்ந்து என்னை நேசிப்பீங்க. You may not be able to see me, but you will continue to follow, you continue to love me. And how would you love me? என்னை எப்படி நீங்கள் நேசிப்பீங்க? நான் சொல்லுவதை நீங்கள் கடைபிடிப்பீங்க. What I have taught you, what I have commanded you, you will follow. And that is one way to show that we are still walking with Christ. அதனால் நம்ம என்ன காண்பிக்கிறோம் என்றால், நம்ம இயேசுவோடு நம்ம தொடர்ந்து நடக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ இது அவசியம். ஏனென்றால் இதுக்கு இப்படியாக நம்ம இயேசோடு நடக்கும்போது தான் அடுத்தபடியாக இயேசு சொல்லுவதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். பட் as when we understand this, then we will understand what is Jesus saying after this. அப்போ இந்த 14வது அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரமாக இருக்கிறது. In this chapter 14 is an important chapter. This is the chapter where Jesus revealed, I am the way, the truth and the life. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த 14வது அதிகாரத்தில் இயேசு அவர் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படியாக இருக்கும்போது இங்கே அவரை அறிந்து அவரோடு நடக்கிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். The people who are following him, who understands him, who knows him, who loves him, are the people who will follow what he is teaching and what he has commanded. இங்கே கட்டளைகள் என்று சொல்லும்போது நம்ம அநேக காரியங்களை சொல்லலாம். When we talk about commandment, we can talk about many things that Jesus has said. But in this context, இந்த சூழ்நிலையில் இயேசு என்னத்தை காண்பிக்கிறார் என்றால், 15வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், in chapter 15 we see in verse 10 and verse 12 and verse 17, 10வது வசனம், 12வது வசனம், 17வது வசனம் நம்ம பார்த்தோம் என்றால், இயேசு எதை அவர் கட்டளையாக முக்கியமாக அவர் காண்பிக்கிறார். நீங்கள் என்னை நேசிக்கும் போது நீங்கள் பிறரையும் நேசிப்பீர்கள். எப்படி பிதாவும் குமாரனும் அவர்கள் அன்பில் இருக்கிறார்களோ அதே போல் நாம் அவர்களோடு இருக்கும்போது நம்மளும் அதே அன்பை கடவுளுக்கும் நம்மளுக்கும் மட்டுமல்ல, நம்மளுக்கும் பிறருக்கும் நம்ம காண்பிக்கிறது. அது ஒரு கட்டளையாக இருக்கிறது. The commandment that Jesus is referring in chapter 15 is on loving one another as the Father loves the Son and the Son loves the Father, and we love God, and that same love is being shared to others, to love one another. And that is an important commandment that Jesus is reminding. அப்போ இன்றைக்கி இயேசுடைய கட்டளை என்று நம்ம சொன்னால் அது எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், இயேசுவோடு நடக்கிறோம் என்றால் முதலாவதாக தேவனை நேசிக்கிறோம், இரண்டாவதாக பிறரை நேசிக்கிறது. அதுவே பிரமாணத்தில் முக்கியமான ஒரு 2 பிரமாணமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். As Jesus has taught in many other places that on all the commandments, the greatest is to love God and to love others. And that is where we are. As we, in today's situation, இந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது, how can we continue to love God and love others? That will define our faith, isn't it? அதுதான் நம்மளுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. எப்படி நம்ம பிறரை நேசிக்கிறோம், எப்படி நம்ம கடவுளை நேசிக்கிறோம், அதுதான் நம்ம செய்கிற காரியங்களை காண்பிக்கிறது. And that shows in our action, in our present circumstances. How can we continue to love God and continue to love others? எப்படி நம்ம பிறரையும் நேசிக்கவும் கடவுளையும் நேசிக்கவும் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம சிந்திக்கிறது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து இயேசு அங்கே சொல்லுகிறது என்னவென்றால், 16வது வசனத்தில் in verse 16 chapter 14 Jesus is saying, I will give you, or another comforter will come. அங்கே இயேசு சொல்லுகிறார், பிதாவோடு கேட்டு இன்னொரு தேற்றவாளன் வருவார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஏன் இது அவசியம் என்றால், இப்பொழுது இயேசுவோடு அவர்கள் ஃபிசிக்கலாக நடக்கலாட்டியும் இயேசு அவர்களோடு ஆவியில் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அறிந்து கொள்வது அவசியம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இனி அவர்களை வழி நடத்தப் போகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்வது அவசியம். Secondly, it is important, even though they will not see Jesus physically, but he is still with them. And more importantly, that he sends the Spirit to lead them. இங்கே பரிசுத்த ஆவியை பற்றி பேசும்போது அங்கே தேற்றவாளன் என்று சொல்லி அங்கே வெளிப்படுகிறது. When we talk about Holy Spirit here, Jesus revealing him as an counselor or advocate. அப்படியாக நம்ம பார்க்கும்போது
அது என்னத்தை காண்பிக்கிறது என்றால் நம்மளோடு இருந்து நம்மளுடைய சூழ்நிலையில் எப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படியாக நம்ம நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தேற்றி நம்முடைய வழிநடத்தி நம்மளுக்காக பரிந்து பேசுபவராக இருந்து நம்முடைய வழிநடத்துவராக இருக்கிறார். The Holy Spirit then takes the role of a counselor or a comforter who leads us, who tells us what is right and wrong, who shows us the way we need to go. அப்போ இன்றைக்கு கடவுளை நேசிக்கிறவர்கள், those who love God, who also needs to love others, பிறரையும் நேசிக்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆவியிலே அவர்கள் வழி நடத்தப்படும் போது அவர்கள் செய்கிற காரியங்கள் இப்படியாக பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Because we love God and we love others, we continue to walk with God. And Jesus is promising that the Holy Spirit will comfort us and lead us. And He will show us, to continue to show us the way we should go and the actions that we need to take. அப்போ அதனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை தனியாக விடலை, உங்களோடு தான் இருக்கிறேன். So Jesus is saying, I am not leaving you as orphans, but I will be with you. I will come back. இயேசு சொல்லுகிறார், நான் திருப்பியும் வருவேன் என்று சொல்லி சீஷர்கள் சொல்கிறார். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் கடவுள் எங்கே, அவர் நம்ம மத்தியில் என்ன செய்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, when we ask the question, where is God in our present situation, God is with us. மறுபடியும் நம்ம இங்கே புரிந்து கொள்கிறது, ஆண்டவர் நம்மளோடு தான் இருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு அவர் நம்முடைய வழி நடத்துகிறாராக இருக்கிறார். Through the Spirit of God He is leading us. அதனால் நம்ம தேவன் நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கிறார் நம்ம அறிந்து கொண்டால், அவர் அவருடைய ஆவினாலே இப்போது நம்மளை வழி நடத்துகிறார்னு சொல்லியும் நம்ம புரிந்து கொள்கிறோம். When we say God is our shepherd, now we realize that it is through the Spirit of God He is leading us today. And He is still guiding us if we are willing to listen to His guidance. அவருடைய வழி நடத்தல நம்ம நடக்கும்போது இது உலகம் புரிஞ்சுக்காது. Jesus is saying the world will not understand this. They will not see Him, but the believers, we will see Him. We will understand Him. உலகம் அவரை புரிந்து கொள்ளாட்டியும் இந்த சத்திய ஆவியானவர் நம்மளுக்குள் இருக்கிறார், நம்ம அவரை அறிந்து கொள்கிறோம். And that is the difference. We are not as though we are living as though we do not have guidance. நம்மளுக்கு வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நம்ம வாழலை. நம்மளுக்குள் உலகம் பார்க்க முடியாத இந்த சத்திய ஆவியானவர் நம்மளையே வழி நடத்துகிறார், எல்லா சத்தியத்துக்கும் வழி நடத்துகிறார். இயேசுவை அவர் வெளிப்படுத்துகிறார். And He is revealing Jesus. கடைசியாக இந்த வசனங்கள் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், and then lastly Jesus says, பிதாவும் குமாரனுமாக அவர் நம்மளோடு தொடர்ந்து ஐக்கியமாக இருக்கிறார். இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம், பிதா நம்மளோடு இருக்கிறார், இயேசு நம்மளோடு இருக்கிறார்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரும் நம்மளை வழி நடத்துவார்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்போ இந்த திருத்துவ தேவனோடு ஒரு ஐக்கியம் நம்மளுக்கு உள்ள இருக்கிறது என்று சொல்லி இயேசு அங்கே நம்மளுக்கு உறுதிப்படுத்துகிறார். What Jesus is confirming here is, He is saying that the Father is with you, Father loves you, and I am with you, I will come back to you. And Jesus is saying, I will send the Holy Spirit, and the Holy Spirit, or He says, I will ask the Father to send the Holy Spirit to you. So we have a fellowship with this Father, Son and Holy Spirit, a fellowship with this triune God. அப்போ இந்த ஒரு உறவு, அந்த உறவில் கடவுளோடு நம்ம வாழுகிற ஒரு ஜனமாக இன்றைக்கு இருக்கிறோம். We are people who living with this relationship with this triune God. இந்த பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் பிதாவும் அவர்கள் அன்பிலே ஒரே தேவனாக இருக்கிறார்கள். In the Father and the Son and the Holy Spirit, they are one in love and they are one God. In this one God reveals Himself in Trinity. இந்த ஒரே கடவுள் அவர் இந்த திருத்துவத்தில் அவர் அவரை வெளிப்படுத்துகிறார். அது அன்பிலே அங்கே நம்ம காணுகிறோம். It is by love that we understand them, and that same love now is working in us. அதே அன்பு இன்றைக்கு நம்மளுக்குள் கிரியேட் செய்கிறது. அதனால தான் இயேசு சொன்னது, என்னை நேசிக்கும் போது நீங்கள் என்னுடைய கட்டளைகள் கீழ்ப்படுவீங்க, என்னுடைய கட்டளைகள் என்ன, பிறரையும் நீங்கள் நேசிங்க. That is why Jesus says, if you love me, you will follow my commandment. And one of the most important commandment Jesus says is love one another. அப்போ இன்றைக்கு நம்ம கடவுளை நேசிக்கவும்
பிறரை நேசிக்கவும், தொடர்ந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த ஒரு காரியத்தில் நம்ம வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தொடர்ந்து வழி நடத்துவாராக. நம்மளுடைய செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் முடிவுகளும் தேவன் நம்மளை வழி நடத்தி நம்மளோடு வருவார். And therefore today we continue to walk with God. We continue to love God and we continue to love others and know that the God who sends His Spirit of truth is leading us. Therefore we continue to walk with Him in this path and may God continue to lead you in everything that you do. கடவுள் உங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். Let us pray. கிருபை உள்ள தேவனே, எங்கள் மேய்ப்பராக இருந்து உம்முடைய சத்திய ஆவியானவர் எங்களுக்குள் அனுப்பி எங்களை ஆண்டவர் இந்த உலகம் பார்க்க முடியாத தேற்றவாளன் எங்களுக்குள் இருக்கிறதுக்காக நன்றி. அவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தியத்துக்குள்ளும் உம்முடைய அன்புக்குள்ளும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய அன்போடு நடக்க நீர் எங்களை வழி நடத்துவீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இறுதி சிந்தனையும் நீர் ஆளுகை செய்யும். தொடர்ந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து வழிநடத்தி ஆண்டவரை தேற்றவாளனாக இருந்து ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். Let us at this moment confess the Nicene Creed. வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வளமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகத்துக்கும் உண்டாத்துக்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக போந்து பிலாத்தில் காலத்தில் சிலுவையிலே அறியுண்டு பாடுபட்டு அடக்கப்படப்பட்டார். வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்திலிருந்து ஏறி பிதாவில் வலது பாசத்துக்கு வீட்டிருக்கிறார். உயிரோரையும் மருத்துவரையும் நியாயம் திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறருமாய் பிதாவும் குமாரனுண்டு புறப்படுவருமாய் பிதாவோடும் குமாரனுண்டு கூட தொழுது தோத்திரிக்கப்படுவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் ஒருத்தரமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டுன்னு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிறேன். மரித்தோரும் உயிர்த்தெழுதலும் மறைமைக்குள்ள ஜீவன் உண்டாடுன்னு காத்திருக்கிறேன். ஆமென். இப்பொழுது நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். We will continue with intercession. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு சபைகளுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். As usual, we will continue to pray for all churches. நம்மளுடைய டைசிஸ்க்காக நம்ம ஜெபம் செய்வோம். We pray for our diocese, பிஷப்காக, மற்ற அசிஸ்டன்ட் பிஷப்காக, ஒவ்வொரு போதகர்களுக்காக, டீக்னஸ் ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். We pray for all clergy, deaconesses and all ministers, all those who are doing ministry in our diocese. We pray for all of them. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் சரியான முடிவுகள் எடுக்க தலைவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க வேண்டும்னு நம்ம ஜெபம் செய்வோம். We also pray for the church leaders, not only in our diocese but all other church leaders to make right decisions during this time for God's people. ரெண்டாவதாக நம்ம தேசங்களுக்காக ஜெபம் செய்வோம். Secondly, we also pray for all nations, our nation as well. நம்மளுடைய தேசத்துக்காகவும் நம்ம ஜெபம் செய்வோம். தலைவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் செய்வோம். We pray for all leaders. மூன்றாவதாக நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய சொந்த சபைக்காக ஜெபம் செய்வோம். We also pray for our own community and those we know around us. நாலாவதாக சுகமில்லாதவர்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். We also remember those who are not well. சில பேர் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் சுகம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபத்தில் நம்ம உங்களுக்காக ஜெபிக்கிறோம். We also remember those who have told us that you are not well. We remember you in our prayers. As a church, let us pray for all those who are not well. நம்ம சபையாக நம்மளுடைய சபைகள் மற்ற தெரிஞ்சவர்கள் யார் சுகம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். இந்த நேரத்திலையும்
Raymond Daniel அவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் செய்வோம். We also pray for Raymond Daniel. He met in an accident. May God continue to heal him. ஆண்டவர் அந்த மகனுக்கு சுகம் கொடுக்க நம்ம அவருக்காக ஜெபம் செய்வோமாக. May you pray at your own time at this moment. ஜெபம் முடித்தவுடனே நாம் தொடர்ந்து நம்மளுடைய பாவ அறிக்கைக்கு செல்வோம். After the intercession, we will continue with the confession of sin. God so loved the world that He gave His only Son, Jesus Christ, to save us from our sins, to be our advocate in heaven, and to bring us to eternal life. Let us therefore confess our sins in penitence and faith, firmly resolved to keep God's commandments and to live in love and peace with all men. The prayer of confession, பாவ அறிக்கையின் ஜெபம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவர்களை செய்ததினாலும் நலமானவர்களை செய்யாதினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாக மனசாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் சேவிக்க அனுகிரகித்தருளும். ஆமீன். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களுக்கு உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மைகளுக்கும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரைக்குள் சேர்ப்பாராக. ஆமீன். தொடர்ந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே ஆவினால் ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை உண்டு கட்டுவதையும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு எப்போதும் இருப்பதாக. The peace of the Lord be always with you. தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். Let us pray the Lord's prayer together. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகிய நம்மளுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்கப்படுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை புரிந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமீன். சமாதானத்தோடு போய் ஆண்டவரை சேவிங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Go in peace and serve the Lord in the name of Christ. Amen. இப்பொழுது சில அறிவிப்புகள், some announcements that I have. Firstly, condolences. சில முதலாவதாக ஆழ்ந்த அனுதாபங்கள். முதலாவதாக மிஸ்ஸஸ் எம்கே ஜேக்கப் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபம். மிஸ்ஸஸ் எம்கே ஜேக்கப்புடைய சகோதரர் ஜேக்கப் சாமுவேல் சிங்கப்பூரில் 12ஆம் தேதி மே கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தார். இந்த குடும்பத்துக்காக நாம் ஜெபம் செய்து அவருடைய நாம் ஞாபகபூர்வமாக we remember and our deepest condolences to Mrs. M.K. Jacob, who has lost her brother, Mr. Jacob Samuel, in Singapore on the 12th of May. We pray that God will comfort this family at this moment. இரண்டாவதாக சிஸ்டர் ரஜினி டேவிட் அவருடைய குடும்பத்துக்கும் ஆழ்ந்த அனுதாபம். We also send our condolences to Sister Rajini David, who has lost her brother-in-law, Mr. John Nito. அவருடைய சகோதரர்
மிஸ்டர் ஜான் நேற்று கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தார். அவர்களுக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். We also remember this family in prayer. May God continue to comfort them during this difficult moment. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பாராக. தொடர்ந்து நம்ம சபைகளுக்காகவும் ஜெபம் செய்வோம். I ask that you continue to pray for all churches. எப்பொழுது அரசாங்கம் நம்மளுக்கு என்ன கிறிஸ்தவர்கள் மற்ற மதங்களும் எப்படி கூட முடியும்னு சொல்லி அவர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வருவார்கள்னு சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து சரியான முடிவுகள் எடுக்க நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணுவோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று. We wait for the government which will come up with SOP for all non-Muslim religions. So we wait and see what they are saying for churches as well, and see what action or what we need to do next. So pray for that God will continue to lead us. ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து வழி நடத்துவார்னு சொல்லி நம்ம ஜெபம் செய்வோமாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.